கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே பேசுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்காக ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தலைப்பு: ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் காலம். இந்த தலைப்பில் பிரசங்கி 3வது அதிகாரம் 8 வசனத்தை கொண்டு ஆவியானவர் மறைத்து பேசுவாராக. இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றிற்கு ஒரு காலம் உண்டு. வார்த்தைக்கு இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குலமாக்க ஒரு காலம் உண்டு, எடுக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, அதை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாவுக்கு ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, என்றால் எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிதைக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதான ஒரு காலம் உண்டு என்று இங்கே நாம் பார்க்குறோம். என்றால் பிரசங்கி 3வது அதிகாரம் 1லிருந்து 8 வசனம் வரை காலம் இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஒரு அபக்கரபாசிக்கிறா பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒரு காலம் உண்டு. நாம் ஒரு பயிரை நடுகிறோம், நட்ட உடனே விதைக்கிறோம். விதைய பலனை எடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா பயிர் விதைக்கப்பட்டு அந்த பயிர் வளருது. வளரும்போது அதுக்கு வேண்டிய தண்ணீர் வசதிகள், உரம் வசதிகள் எல்லாம் செய்யணும். அப்புறம் அதில் எத்தனையோ பூச்சிகள் வரும். அதுவும் நம்ம நட்ட பயிருக்கு போல மனித வன்கண் கட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஒரு நாள் எங்கள் தோட்டத்தில் ஒரு செடி வச்சுருந்தோம். செடி என்ன, எலுமிச்சை செடி தான். அது காய்க்கணும்னா கொஞ்சம் தான் காய்க்கும். ஆனால் 100 காய் காய்க்கலாம் வைக்கலாம். குத்து செடியாக இருக்கும். அது 1000 மேல் காய் இருக்கும். அப்போது ஒரு அம்மா அதிகாலத்து 5 மணி செவத்துக்கு வந்து, ஐயா இது என்னன்னு கேட்டு, ஏம்மா எலுமிச்சம் தெரியுமான்னு நீ மூச்சு விட்டு அது சாயந்தரத்துக்குள்ளே அது பட்டு போச்சு. அப்போ நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், 1000 மேல் காய் காய்க்க தெரிஞ்சு பட்டு போச்சே என்னன்னு சொல்லிட்டு அக்கறைக்கு எத்தி படுவான்னு ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அவன் பெருமூச்சு விட்டு பெருமூச்சு காட்டு. அப்போ அந்த நம்ம விதைச்ச உண்மை தான், நீர் பாய்ச்ச உண்மை தான், அதை தண்ணி பாய்ச்ச உண்மை தான். ஆனால் சாத்தான் வந்து அந்த சகோதரி மேலே வந்து அழுதுட்டான். அப்போ அந்த பெருமூச்சு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? பெருமூச்சு. அதே போல் இங்கே ஆண்டோட வார்த்தை இருக்கிற ஒரு காலம் உண்டு. வாழ்ந்து கிழிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம், கட்ட ஒரு காலம். இருந்த போதிலும் நாம் என்ன செய்யணும்? ஆண்டோடைய வசனத்து பிரகாரம் வித வச்ச உடனே சந்தோஷப்பட்டா வராது, பயிரான சந்தோஷப்படக்கூடாது, வந்து அது வராது. அது நமக்கு நல்ல பலனை தரணும். அது வேறு மனிதனுடைய வன்கண் கட்டு இருக்குது பார்த்தீங்களா? அது எல்லாமே அழிச்சிடும். வீட்டையும் அழிச்சிடும், கிராமத்தையும் அழிச்சிடும். அதனுடைய பொறாமை கட்டையும் அழிச்சிடும். அதனுடைய எரிச்சலாகி கட்டுகள், அதனுடைய எரிச்சலாகி கட்டுகள், வஞ்சனையாகி கட்டுகள் தங்கச்சி சிலவங்க வருவாங்க, அக்கா நீங்கள் ரொம்ப அழைச்சி போயிட்டீங்க, தங்கச்சி அழைச்சி போயிட்டீங்க அண்ணே அனுதாபமாக உங்கள் வலது கை இடது கையை பிடிச்சி முச்சம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு எந்த 10 மாம்பழமும் வாங்கிட்டு வருவாங்க வீட்டுக்கு. வந்துட்டு இப்படியே பேசுவாங்க உறவினர். அவங்க நிறைவாக கதையை சொல்ல தொடங்குவாங்க. பையனுக்கு பெண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கு இல்லையா, அதை பார்க்கலாமு கேட்பாங்க. முதலாவது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறான்னா, ஒன்றுக்கு ஒரு காலம் உண்டு. வார்த்தைகள் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம், தர ஒரு காலம் உண்டு, நட்டு அதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. நமக்கு ஒரு மகனை கொடுத்தாலும் சரி,
மகளை கொடுத்தான் சரி, அவங்க ஒரு காலத்தை முன்னிறுத்தி இருக்கிறார். அந்த பிள்ளைக்கு என்ன படிக்கணும், எங்கே வேலை செய்யணும், எங்கே திருமணம் செய்யணும், இதெல்லாம் அவர் முன்னிறுத்திருக்கார். அவர் ரிகார்ட் காட். அவர் ஏற்கனவே அந்த பிள்ளை தாய்த்தவே எல்லா திட்டத்தையும் போட்டுட்டார். அதை யார் மாற்ற முடியும்? ஒரு மாற்ற முடியும். ஏன் நீ கவலைப்படுகிறா? அதான் ஆண்டு சொன்னார், ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் உண்டு, வார்த்தைக்கு இருக்கிற காரியத்துக்கு ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, அடுத்தது பிடுங்க ஒரு காலம் உண்டு. அப்படி என்றால் இது ஆண்டோட வார்த்தை. நீயே ஏன் கவலைப்படுகிறா? எல்லா கருத்தை பார்த்துக்கொள்ளார். அப்புறம் சொன்னால் அப்புறம் இங்கே ஆண்டு சொன்னார் என்றால் அப்புறாமை என்று அவனை நடத்தி செல்கிறார். அது ஒரு இடத்துல வேலைக்காரனையும் அப்புறம் ஈசாக்கியம் அங்கே கொண்டு போயாச்சு. கொண்டு போன இடத்துல பலி செலுத்தணும். அப்போ ஈசாக்கு ஆடு எங்கே? ஈசாக்க தானே பலி செலுத்த போகிறாங்க. ஆடு எங்கே? ஈசா கேட்குறான். கட்டை அடிக்காச்சு, ஈசாக்கையும் வச்சாச்சு. அதை முன்னாலே ஈசாக்கை வேலைக்கான அனுப்புறதுக்கு முன்னாலே அவர் அங்கே ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கருத்தை உயர்த்தி கருத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆயத்தப்படுத்தி தான் இந்த ஈசாக்கும் வேலைக்காரனையும் அனுப்பினார். அதை நம்ம அறியாதபடி என் மகனுக்கு பெண் வரல, மகளுக்கு பெண் வரல, எங்களுக்கு அட்மிஷன் காலி சீட்டு கிடைக்கல, எங்களுக்கு இடம் வாங்க முடியல, வீடு கட்டலன்னு நீ சஞ்சலப்படுகிறாய். கண்ணீர் ஒரு காலம் உண்டு, அதை மறந்துடாத. தேத்தை வாசித்து பார். அதான் சொல்கிறார், ஒன்று ஒரு காலம் உண்டு, வானத்துக்கள் இருக்கிற ஒரு காரியத்துக்கும் சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, அது பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குளமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, என்ற கட்ட ஒரு காலம் உண்டு. இதெல்லாம் ஆண்டு சொன்ன வார்த்தை. எல்லாம் விசுவிக்கிறதில்ல. நீ நினச்ச உடனே நடந்துடாது. எல்லாம் எது செய்தாலும் ஜீசஸ் மை லார்ட் அவர் ஒழுங்குபடுத்தி வச்சுக்கிட்டான் நான் அனுப்புவார். நீ போய் ஒழுங்குபடுத்தாண்டா. நீ வந்து முடியாது. மனிதன் ஒழுங்குபட முடியாது, மனுஷன் ஒழுங்க முடியாது, உறவினர் ஒழுங்க முடியாது. அவர் ஒழுங்குபடுத்தி தான் ஆண்டு என்ன சொன்னார் தெரியுமா? அபிரகாம் இந்திய அங்கே அனுப்பினார். போய் ஈசாக்க கொண்டு போயாச்சு, எல்லாம் பலி கொடுக்க கொண்டு போயாச்சு. அப்போ அது கட்டையில் அடிக்காச்சு. ஈசாக்க பலி செலுத்தணும். அப்போ அது ஈசா கேட்குறான், ஆடு எங்கே? கர்த்தர் பார்த்து கொள்வார் ஐயா. உங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லாம் அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம், அவருடைய நடத்துதல். அறியாமல் இருந்தது. நீ கவலைப்படுகிறதால ஒருமளம் கூட்டவோ குறைக்க முடியாது. எல்லாருடைய திட்டம், அவருடைய தீர்மானம். இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு ஒருவராலும் ஒன்று செய்ய முடியாது, முடியாது. அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை பண்ணவும் முடியாது. அவர் அல்பாவும் உமேகாவும் ஆதி அந்தமாக இருக்கிறார் என்பதை அறியாமல் இருக்க முடியாது. அதுதான் அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இது அல்லேலூயா தூக்கி சொல்லுங்கள், பயப்படாதுங்க. கரத்தை உயர்த்தி எங்கே அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ தான் ஆசீர்வாதம் வரும். நீங்கள் இந்த ஆண்டோட வார்த்தையை விசுவாசிங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. ஆனால் எதை குறித்தும் கவலைப்படாதுங்க. ஏண்டா கவலைப்பட ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட தேவிகா வந்தார், திருச்சியிலேருந்து வந்தார். அவர் இப்போது இல்லைன்னு நினைக்கிறேன், ஞானராஜ். அவர் ஒரு வீட்டுக்கு ஜோமன் வந்தார். அவர் என்னையும் கூப்பிட்டார். இப்போ ஆவியான் சொன்னார், நீ இறந்து வந்து அடக்கமுழுக்காக உன் வீட்டில் ஒரு கல்லறை கட்டி வச்சுருக்கிறியேன்னு கேட்டார் ஆவியான். அவள் ஒரு வீட்டில் நடந்தது. அப்போ அவர் சொன்னார், நான் இறந்தால் அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு கல்லறை கட்டி வச்சுருக்கேன்னாரு. கல்லறை கட்டி வச்சுருக்கேன்னாரு. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் ஐயா கட்டணும், கத்தரில் உங்களுக்கு அதை கட்டி வச்சிடணும், இப்போமே நீங்கள் என்ன கட்டுறீங்க? இப்போ ஆண்டு உங்களுக்கு ஊழியத்தை வல்லமை எடுத்து உபயோகப்படுத்துகிறாரு நான் கேட்டேன். அவர் எதுவும் பேசலை. எங்கள் 51 வீட்டுக்கு வந்தார் இந்த ஐயா. அவர் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்.
ஆனால் அவருக்கு சொன்னார். இது யார் சொன்னான்னு கேட்டார் என்கிட்ட. தேவன் சொல்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார், தொழுது கொள்கிறார், ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ஏதான் கர்த்தராகி ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய இந்த ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்த ஒரு காரியம் செய்யார். உடனே அவர் ஒன்றும் சொல்லலை. அப்போ தான் சொன்னார், நான் இறந்த பிறகு என்னை அடக்கம் பண்ண ஒரு கல்லறை என்ன கட்டி உண்மைதான் என்று சொன்னார். அப்போ வேத வசனத்தின் பிரகாரம் பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வானத்துக்கு இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, திறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, இந்த கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, எரிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நாய்க்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, அரணம் பண்ண ஒரு காலம் உண்டு. அப்போ எல்லாரும் ஒரு காலம் இருக்குது. அந்த காலம் வருவதுக்கு முன்னே மனிதன் என்னென்னவோ சூழ்ச்சிப்படுறான். மனுஷன் சூழ்ச்சிப்படுற காரணம் மனுஷர்களில் அவன் இருக்கான் பார்த்தீங்களா, சாத்தான். அவன் சாதாரண ஆளாவன். அவன் உள்ளவன் யோபு புத்தகத்தில் முதல் அதிகாரில் பார்க்கும்போது கேட்குற, நீ எங்கேருந்து வந்தான்னு கேட்குறாரு. நான் உலகமும் சுற்றிட்டு வந்தேங்கிறான். அப்போ உங்கள் வீட்டுக்கு வர மாட்டாரா? எங்கள் வீட்டுக்கு வர மாட்டானா? எல்லா வீட்டுக்கும் வருவான். கடத்தை கொடுத்தா அவன் என்ன செய்வான் தெரியுமா? அந்த குடும்பத்துக்குள்ளே புகுந்து அழிச்சிடுவான். அவன் சாத்தான். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நாம் என்ன செய்யணும்? ஜெபத்தில் அபிரகாம் கூட ஆண்டவர் ஈசாக்க பலி கொண்டு சொல்லிட்டார். சமாதானமாக தான் அவர் போயிருப்பாரா? கதறி இருப்பார். அது வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் பிறந்த பிள்ளை. கதறி இருப்பார். அவர் கண்ணீர் அங்கே எல்லாம் சிந்திக்கும். வேத்தையில் சந்திக்கார். அப்போதான் ஈசா கேட்குறான், வெட்ட போகிறாங்க, கத்தி எடுத்தாச்சு. அப்போ ஆடுங்க, கர்த்தர் காத்து கொள்வார். அப்போ உன்னுடைய விண்ணப்பத்துக்கு, உன்னுடைய தேவைக்கு, மகனுடைய திருமணத்துக்கு, மகளுடைய திருமணத்துக்கு, மகள் கொடுத்து குழந்தை பிறப்புக்கு, தொழில் செய்வதுக்கு, படிப்பதற்கு, வீடு கட்டுக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாம் அவர் பார்த்து வச்சிருக்கிறார். அதே தான் ஜெபிக்காதனால காலை தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீ ஜெபிக்க தொடங்குவேன்னா எல்லாம் அனுகூலம் ஓடி வந்துடும். கபா சமனா அதிகரபா சங்கரபா எல்லாரும் கருத்தை வைத்து கருத்தா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அந்த தேவன் தான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், மரண பந்தம் நடத்துகிறவர். அந்த தேவன் தான் நாம் தேவன். அதுதான் சொன்னார், எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. ஏன் நீ பயப்படுறா? ஏன் கலங்குதா? ஏன் நீ எடுத்துக்கொள்ளு செம்மடுறா? என்ன எடுத்துக்கொள்ளும்? எங்களை எடுத்துக்கொள்ளும். நாங்கள் உலகம் வேண்டாங்கிறிய. அவர் எடுத்துக்கொள்ள நேரத்தில் நீ சொன்னால் நடக்காது. அவர் எந்த நேரத்தில் யாரை எடுத்துக்கொள்ளணும் எடுத்துக்கொள்வார். நீ அதை பற்றி பேசாத. எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறதெல்லாம் ஒழுங்கும் கிரமும் நேர்த்தியாக செய்வார், உன்னதமாக செய்வார், ஆச்சரியமாக செய்வார், அற்புதமாக செய்வார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு தனித்தனியாக ஆசிரியம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசை இருந்தால் இந்த தொலைக்காட்சி வச்சு உற்சாக என்ற காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தர் நடத்துவார். இந்த ஊழியத்துக்காக செய்வீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி
சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஊர்ச்சி, சென்னை 53.